கோயம்புத்தூரில் காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு பையனை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. பல்லடத்தில் இன்னொரு கொலை நடந்திருக்குது. அம்மாவையும் பொண்ணையும் இந்த பையன் வெட்டி கொண்டிருக்கிறான். ஏன்னா அந்த பொண்ணு வீட்டில் கல்யாணம் பண்ணி தர்றதுக்கு மறுத்துருக்குறாங்க. அதனால் அம்மாவையும் பொண்ணையும் இவன் பயங்கரமாக வெட்டி கொண்டிருக்கிறான். இன்னொன்று நீலம்பூரில் ஒரு வாலிபர் எரிச்சு இங்கே ஒரு கொலை நடந்திருக்குது. அடுத்ததாக இங்கே பார்த்தா காதல் மனைவியை கழுத்தை அறுத்து கொலை செய்த கொடூர கணவன். ஸோ என்னென்னா, ஆட்சி மாற்றத்தினால இந்த மாதிரி கொலைகள் குற்றங்கள் தடுக்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தண்டனைகள் கடுமையாக்கப்படணும். இல்லைன்னா இதே கொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. எல்லா கட்சியும் ஒவ்வொரு கட்சி மாற்றி குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இவங்க ஆட்சியில் சரியில்லை. எல்லா ஆட்சி வந்தாலும் கொலைங்கிறது காமனாக நடந்துட்டுருக்குது. கடுமையான தண்டனை கொண்டு வரலன்னா இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்.